ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. போன உபன்யாசத்திலே முதல் அத்தியாயத்தினுடைய 2வது பாதத்தினுடைய முதல் அதிகரணம் சர்வத்திர பிரசித்த அதிகரணம் என்ற அதிகரணத்தை பார்த்தோம். அதனுடைய இறுதியில் என்ன வந்தது? இந்த ஹிருதய குகைக்குள்ளே பரமாத்மா இருக்கிறான் அப்படின்னு சொல்ல என்ன சந்தேகம் வந்தது என்றால், இந்த உடம்புக்குள்ளே ஜீவாத்மா இருக்கிறபடியினால ஜீவாத்மாவுக்கு எவ்வளவோ இன்ப துன்பங்கள் ஏற்படுகின்றன. அப்போ இந்த ஹிருதயத்துக்குள்ளே உடம்பினுள்ளே பரமாத்மா இருக்கிறான் என்றால் அப்போ பரமாத்மாவுக்கும் சுகதுக்கம் வராதா என்ற சந்தேகம் வர வேதவியாசர் என்ன பதில் உரைத்தார் என்றால், உடம்புக்குள்ள ஜீவாத்மாவும் இருக்கான், பரமாத்மாவும் இருக்கான். ஆனால் உடம்புக்குள்ள இருக்கிறபடியினாலேயே ஜீவாத்மா சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான் என்றதல்ல. ஜீவாத்மா கர்மம் காரணமாக அவன் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறான். எம்பெருமான் இந்த உடம்புக்குள்ள இருந்த பொழுதிலும் அவனுக்கு கர்மம் கிடையாது, புண்ணியமோ பாப்பமோ கிடையாது. ஆகையினால அவனுக்கு சுகமோ துக்கமோ கிடையாது என்று முதல் அதிகரணத்திலே 2வது பாதத்தினுடைய முதல் அதிகரணத்தினுடைய இறுதியில, அந்த முதல் அதிகரணத்துக்கு என்ன பெயர்? சர்வத்திர பிரசித்த அதிகரணம் அப்படின்ற அதிகரணம். அதுல சொன்னார். இப்பொழுது 2வது அதிகரணத்தை நாம் பார்க்க வேண்டும். அத்திர அதிகரணம் என்று இந்த 2வது அதிகரணத்துக்கு பெயர். முதல் அதிகரணத்தினுடைய இறுதியில என்ன கேள்வி வந்தது? உடம்புக்குள்ள இருந்தா அப்ப பரமாத்மாவுக்கும் சுகம் துக்கம் வராதா அப்படின்னு கேள்வி வராது. பகவானுக்கு போகம்ன்றது கிடையாது, இந்த உடம்பை கொண்டு போகம்ன்றது அவனுக்கு கிடையாது, ஏன்னா அவனுக்கு கர்மம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அதற்கு மேல அப்போ பரமாத்மாவுக்கு கர்மம் கிடையாது, ஆகையினால சுக துக்க போகம் கிடையாது என்றால், அப்போ கட்டோபநிஷத்துல ஒரு இடத்துல போகத்தை பத்தி பேசப்படுகின்றது. அப்போ கட்டோபனிஷத் இடத்துல அப்போ ஜீவாத்மா தான் பேசப்படுறானா அப்படின்ற சந்தேகத்தோட தான் இந்த 2வது அதிகரணம் அத்திர அதிகரணம் என்று வருகின்றது. கட்டோபனிஷத் அப்படின்ற அந்த உபனிஷத்துல ஒரு இடத்துல யஸ்ய பிரம்மச்சக்ஷத்ரம் ச உபே பவத ஓதனஹ மிருத்யுஹு யஸ்ய உபசேச்சனம் கையித்தா வேத யத்ரசஹா அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்றது. யாவன் ஒருவனுக்கு பிரம்மமும் க்ஷத்திரமும், அதாவது பிராமணனும் க்ஷத்திரியனும் எவனுக்கு ஓதனமோ உணவோ அப்படின்னு சொல்றது. இத பார்த்த உடனே என்ன பூர்வ பட்சம் எழுகிறது என்றால், யாருக்கு பிராமணர் க்ஷத்திரியர் அப்படின்னு சொன்னது எல்லா ஜீவராசிகளையும் குறிக்கும். யாருக்கு இந்த எல்லா மனிதர்களையும் குறிக்கும் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்பொழுதுக்கு பூர்வ பட்சத்துல யாருக்கு மனிதன் சாப்பாடாக ஆவானான, ஓதனம்னா சாப்பாடு அப்படின்னு அர்த்தம், சோறுன்னு அர்த்தம். மனிதன் சோறு ஆவானான, அதனால ஓதனம் சோறு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கணும் அப்படின்னா, போக்கிய பொருள் அப்படின்னு வச்சுக்கணும். எப்படி சோறானது போக்கியமாக இருக்குமோ அதே போல யாவன் ஒருவனுக்கு பிராமணர் க்ஷத்திரியர் போன்ற மனிதர்கள் யாருக்கு போக்கியமோ அப்படின்னு சொல்ல, சட்டுன்னு பூர்வபக்ஷம் என்ன எடுறது அப்படின்னா, யாருக்கு பிராமணனோ க்ஷத்திரியனோ இல்லாட்டி மற்ற மனிதர்களோ யாருக்கு போக்கியமாக இருப்பார்கள் என்றால் மற்ற மனிதர்களுக்கு தான். தந்தை அப்படின்னு எடுத்துப்போமே, அவனுக்கு மக்கள்லாம் போக்கியமாக இருப்பார்கள். அதே போல அவனுக்கு மனைவி இருப்பாள், மனைவி அவனுக்கு போகியமாக இருப்பாள். அதே போல ஒரு பெண்ணை மனைவி எடுத்துட்டோமே என்றால் அவளுக்கு பர்த்தா கணவன் போகியமாக இருப்பாள். அதே போல தன்னுடைய பிள்ளைகளும் போகியமாக இருக்கும் என்று பார்த்தால், அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் மற்ற மனிதர்கள் போகியமாக இருக்கார்கள் இல்லையா? ஆகையினால இங்க ஜீவாத்மா தான் பேசப்படலாம், ஏன்னா அவனுக்கு தான் மற்ற மனிதர்கள் போகியமாக இருக்க முடியும். சரி, பரமாத்மாவுக்கு போகியமாக இருக்காதா என்றால் இருக்காதே. சித்தாந்தத்துல போன அதிகரணத்துல தானே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பரமாத்மாவுக்கு சுக துக்க போகங்கள்லாம் கிடையாது, அவனுக்கு கர்மம் இல்லாதபடினால அவனுக்கு போகம் கிடையாது அப்படின்னு போன அதிகரணத்துல தானே பார்த்தோம். ஆகையினால கட்டோபனிஷத் இந்த இடத்துல ஜீவாத்மா தான் பேசப்படறான் என்று பூர்வபக்ஷம் எழ, அப்பொழுது வேதவியாசர் சொல்ற, இங்க போக்கியத்தை பத்திலாம் பேச்சே கிடையாது. இந்த வாக்கியம் என்ன சொல்றது என்றால், எஸ்ய பிரம்மச்சக்ஷத்ரஞ்ச உபேபவத ஓதனஹா என்று 2 பேருமே சாப்பாடு உணவு, அத்தோட மட்டும் நிக்கல வேதம். அது என்ன சொல்றது உபனிஷத்து என்றால், மிருத்யுஹு எஸ்ய உபசேச்சனம் அப்படின்னு சொல்றது. யாருக்கு மிருத்யு தேவதை யம தர்மராஜா இந்த மிருத்யு தேவதை யாருக்கு உபசேச்சனமாக இருக்கின்றானோ அப்படின்னு சேர்த்துக்கிறது. உபசேச்சனம்னா என்ன அப்படின்னா,
ஸ்வயம் அத்தியமானத்வே சதி அதன ஹேத்துவம் உபசேச்சனத்துவம் அப்படின்னு எம்பெருமானார் இங்க அருள் செய்கிறார். அதாவது தான் உண்ணப்படும், அதே போல மற்ற பொருள்களை உண்ணுவதற்கு பயனாகவும், அதாவது கருவியாகவும், ஒரு உறுதுணையாகவும் இருக்கும். அதுதான் உபசேச்சனம் என்று எம்பெருமானார் இங்க சாதிக்கின்றார். யாருக்கு மிருத்யு தேவதையானது உபசேச்சனமோ அப்படின்னு பேசப்படுறதுனால இது ஏதோ ஒரு மனிதனெல்லாம் குறிக்க முடியாது. இதை யார சொல்றது அப்படின்னா விஷ்ணுவாகிற பரதேவதைய தான் சொல்றது. அவன் சம்ஹாரம் பண்றான், லோகத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்றான். ஆகையினால போதனம் சாப்பாடு அப்படின்னா போக்கிய பொருள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உண்ணப்படுகின்றது போகியமாக இருக்கு அப்படின்றதோட மட்டும் இங்க அர்த்தம் நிக்காது. இங்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னா உண்ணப்படுறது அப்படின்னா அழிக்கப்படுகின்றது, சம்ஹரிக்கப்படுகின்றது. மற்ற பொருள்களை சம்ஹாரம் பண்ணும் பொழுது இந்த மிருத்யு தேவத்தை யமனானவன் உபசேச்சனமாக இருக்கின்றான். உபசேச்சனம் அப்படின்னா நம்ம உபன்யாசத்தெல்லாம் கேள்விப்பட்ட அர்த்தம் தான். ஊறுகாய் அப்படின்னு பொதுவாக கேள்விப்படுறோம் இல்லையா, தானும் உண்ணப்படும், மற்ற சாப்பிட்றதுக்கு இதை இதுவாகவும் இருக்கும். ஆனா இது உபன்யாசத்துல கேள்விப்படக்கூடிய அர்த்தம் ஊறுகாய் அப்படின்னு. கிரந்தங்கள் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ததி, தயிர் அப்படின்றதுதான். ஏன்னா தயிரும் உண்ணப்படுறது. ஆனா நம்ம தயிரை மட்டும் சாப்பிட கிடையாது. தயிர் இருக்கிறதுனாலதான் நம்மளால சாதமே சாப்பிட முடியாது. வெறும் சாதத்தை யாராலும் சாப்பிட முடியாது. அதனால தானும் உண்ணப்படுகின்றது. அதே போல மற்ற பொருளை உண்ணுவதற்கு இது துணையாகவும் இருக்கின்றது. ததி அப்படின்றத உபசேசனம்னு கிரந்தங்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். சரி, ஆகையினால இப்படி மிருத்யு தேவதைய உபசேசனமாக கொள்ளுவான் யார் அப்படின்னா அது ஏதோ ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் அனுபவிக்கும் பொழுது மிருத்யு அவனுக்கு உபசேசனமா இருக்குன்னா பொருள் ஒட்டவே ஒட்டல இல்லையா. ஆகையினால இங்க அந்த ஓதனத்தை, அந்த சோற்றை உண்கிறான் அப்படின்னா இங்க போக்கியமாக மற்ற மனிதனை அனுபவிக்கிறான் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. எல்லா உலகத்தையும் சம்ஹரிக்கின்றான் விஷ்ணு பகவான். அப்பொழுது மிருத்யு தேவதையானவன் அவனுக்கு உபசேச்சனமாக இருக்கின்றான். அப்படின்றதுனால இங்க ஜீவாத்மா பேசப்படவில்லை, விஷ்ணுவான எம்பெருமான் தான் பேசப்படலாம். பொதுவா மற்ற இடத்துல எல்லாம் விஷ்ணு எம்பெருமான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எங்கேயுமே விஷ்ணு அப்படின்ற பதம்லாம் பொதுவா வராது வேதத்துல. ஆனா இந்த கட்டோபனிஷத்துல மட்டும் தத் விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு இங்க பாரமாப்னோதி விஷ்ணோஹோ பரமம் பதம் அப்படின்னு இந்திரியபிய பராஹ்யர்த்தாக அர்த்தேபியச்ச பரம் மனஹ மனசச்ச பராபுத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹ மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பராஹ புருஷாத்ம பரம் கிஞ்சித் சாகாஷ்டா சா பராகதிஹி விஞ்ஞான சாரதிர்யஸ்து மனః பிரகிரகவான் நரஹ தத்விஷ்ணோ பரமம் பதம் சோத்வன பரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு இந்த கட்டோபனிஷத்துல ஸ்பஷ்டமாக ரொம்ப மேல ஒரு ஆச்சரியமான அர்த்தம் இந்த கட்டோபனிஷம் சொல்றது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி செலுத்தணும் என்றால் இந்த உடம்பையை ஒரு ரதமாக ரூபணம் பண்ணி இந்த ரதத்தை எப்படின்னா பகவானுடைய விஷ்ணுவனுடைய பரமபதத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், இந்த ஆத்மாவை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், இந்த ரத்தத்தை கொண்டு எப்படி சேர்க்கலாம் அப்படின்றது இந்த உபனிஷத்தானது அழகா மேல தெரிவிக்கிறது. இந்ததான் ஸ்பஷ்டமா தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் அப்படின்னே சோத்வன பாரம் ஆப்னோதி தத் விஷ்ணோ பரமம் பதம் என்று இந்த வழியினுடைய எல்லையை அடைகிறான். என்ன அந்த எல்லை அப்படின்னா விஷ்ணுவினுடைய பரமபதம் தான் கடைசி எல்லை அப்படின்னு இந்த உபனிஷத்தானது சொல்றது. அதனால எம்பெருமானார் என்ன பண்ணார் அப்படின்னா இங்க நேர தாமே விஷ்ணு அவன் தான் சம்ஹர்த்தா தெய்வம் அப்படின்னு இங்க பரதேவதை, அந்த பரதேவதை தான் இங்க சொல்லப்பட்டது அப்படின்னு எம்பெருமானார் தாமே சாதிக்கிறார். ஆக இந்த அதிகரணத்துல முக்கியமான விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, யாருக்கு பிராமணர்கள் க்ஷத்திரியர்கள் தொடக்கமான மனிதர்கள் ஓதனமாக இருக்கின்றார்களோ அப்படின்னு ஒருத்தனை பத்தி பேசுறது இல்லையா. பூர்வபக்ஷம் என்ன எழுந்தது, இப்போ பிராமணனோ க்ஷத்திரியனோ யாருக்கு ஓதனமாக சாப்பாடாக யாரு இருப்பான், நேர சாப்பாடுன்னு அர்த்தம் கொள்ள முடியாது. அப்ப என்ன அர்த்தம் கொள்ளலாம், போக்கிய பொருள் அப்படின்னு கொள்ளலாம். ஆக ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கான போகிய பொருளாக இருப்பான். ஆக இங்க ஒரு ஜீவாத்மா தான் பேசப்படலாம் அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ, இங்க போகிய பொருளை பத்தி பேச்சே கிடையாது. ஏன்னா மிருத்யு தேவதைய உபசேச்சனமாக கொண்டு ஒருத்தன் உண்ணுகிறான் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இங்க சொல்லக்கூடிய அந்த உண்ணுதல் இருக்கு இல்லையா, அது போகத்தை அனுபவித்தல் அப்படின்னு கிடையாது, சம்ஹரித்தல். சர்வ லோகங்களையும் பகவான் விஷ்ணு சம்ஹரிக்கிறான். அப்பொழுது மிருத்யு தேவதையானது உபசேச்சனமாக தானும் உண்ணப்படும் கடைசியில, ஆனா அதற்கு முன்னாடி மற்றதை அழிக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு இங்க முதல வேதவியாசர் இவரை சாதித்தார். இங்க மற்றொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா என்ன கேள்விப்படுவோம் அப்படின்னா மிருத்யுவானது உபசேச்சனமா இருக்கு இல்லையா, யமதேவதை அதாவது யமதர்மராஜா உபசேச்சனமாக இருக்கின்றான்.
இங்க நம்ம ஆச்சாரியால ஒரு கேள்வி கேட்டுக்கிறா, பகவான் எல்லாவற்றையும் அழிக்கும் பொழுது மிருத்யு எந்த காரியமும் பண்ற மாதிரி தெரியலையே, அப்ப சம்ஹாரத்தை செய்யக்கூடியவனாக மிருத்யு இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கதைகள் இல்லையே என்று கேட்டுக்கொண்டு என்ன சாதிக்கின்றார் ஆச்சாரியர்கள் என்றால், எல்லாவற்றையும் எம்பெருமான் அந்த பிரளய காலம் இருக்குல்ல, மகா பிரளயம், அப்பொழுது எல்லா உலகத்தையும் அழிக்கிறானே, அப்ப மிருத்யுவுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனால் மற்ற நாடிகள்ல அந்த மிருத்யு தேவதை தானே மரணத்துக்கு காரணமாக இருந்து கொண்டு அவன் தன்னுடைய லோகத்துக்கு அழைத்து கொண்டு போய் தர்ம பரிபாலனம் பண்றான். ஆகையினால அவனிடத்துல ரெண்டு தன்மையும் இருக்கு. பிரளய காலத்துல மிருத்யு தேவதை ஒன்றும் பண்ணாமல் போனாலும் கூட மற்ற காலங்கள்ல மிருத்யு தேவதை ஏதோ ஒரு விதத்துல சம்ஹார கர்த்தாவா இருக்கான் அப்படின்றத வைத்துக்கொண்டு, பிரளய காலத்துல இவனும் விழுங்கப்படலாம் அப்படின்றத வைத்துக்கொண்டு இவனை அந்த உபசேச்சனம், எப்படி தயிரானது தானும் விழுங்கப்படும், அதே போல சாதத்தை நாம் உண்பதற்கு இது கருவியாகவும் இருக்குமோ, அது போல இந்த மிருத்யு தேவதையானவன் அப்பப்போ எல்லோரையும் அழிக்கின்றான், பிரளய காலத்தில் இவனும் உண்ணப்படுகின்றான் என்பதை கொண்டு இந்த மிருத்யுவானவன் உபசேச்சனம் என்று சொல்லப்பட்டான் என்றும் நம்ம ஆச்சாரியால் இந்த இடத்துல தெரிவிக்கின்றார்கள். ஆக இது இந்த கடோபநிஷத்துல இந்த இடம் வர, இந்த கடோபநிஷத்து மற்றொரு காரணத்தினால் ஒரு முக்கியமான பெயரை பெற்றது. இந்த கடோபநிஷத் நச்சிகேத உபாக்கியானம் அப்படின்றது இந்த கடோபநிஷத்துலதான் வருது. அந்த நச்சிகேத உபாக்கியானத்தை பத்தியும் எம்பெருமானார் இந்த அதிகரணத்துல அருளி செய்கிறார். இந்த அதிகரணத்துல முக்கியமான கேள்வி என்ன, இந்த கடோபநிஷத் இந்த பாகத்துல ஜீவாத்மா பேசப்படுறானா பரமாத்மா பேசப்படுறானா அப்படின்னா, முதல்ல என்ன சொன்னார் வேதவியாசர், பரமாத்மா தான் பேசப்படுறான். ஏன்னா இது சர்வலோக சம்ஹாரத்தை பத்தி பேசக்கூடிய கட்டம், பரமாத்மா தான் செய்யறான், அவன் தான் பேசப்படுறான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இதே உபநிஷத்துல ரிதம் பிபந்தோ சுகிருதஸ்ய லோகே குஹாம் பிரவிஷ்டோ பரமே பரார்த்தே சாயா தபோ பிரம்மவிதோ வதந்தி பஞ்சாக்னே யச்சித்ரி நாச்சிகேதாக அப்படின்னு ஒரு இடத்துல இந்த ஹிருதய குகையை இருவர் அடைகின்றார்கள் அப்படின்னு இந்த உபநிஷத்தானது சொல்றது. இதை பார்த்த உடனே மறுபடியும் ஒருத்தருக்கு சந்தேகம் ஏற்படுறது. ஒரு பூர்வபக்ஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, ரிதம் பிபந்தோ அப்படின்னு இருக்கு, கர்ம பலனை அனுபவிப்பதற்காக ஹிருதய குகைக்குள்ளே இருவர் நுழைகின்றார்கள், இருவர் இருக்கின்றார்கள் அப்படின்னு இருக்கு. பிரவிஷ்டோ நுழைகின்றார்கள் அப்படின்னு இருக்கு. உடனே அவருக்கு என்ன தோணிது அப்படின்னா, அப்ப பரமாத்மாவை இங்க எடுத்துக்க முடியாது, இந்த கட்டத்துல பரமாத்மா பேசப்படலாம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஹிருதய குகைக்குள்ள நுழைகிறார்கள் எதற்காக, கர்ம பலனை குடிப்பதற்காக. ரிதம் பிபந்தௌ சுகிருதஸ்ய லோகே அப்படின்னு கர்ம பலனை குடிப்பதற்காக அப்படின்னு இருக்கு. பரமாத்மாவுக்கு தான் கர்ம பலனை கிடையாதுன்னு பார்த்துட்டோமே, அப்போ இங்க ஜீவாத்மா தான் பேசப்படலாம். அவன் யார் கூட நுழையறான் அப்படின்னா, அவனுக்கு உபகரணமாக இருக்கக்கூடிய புத்தியோ மனசோ அத்தோட நுழையறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, பிராணவாயுவோ ஏதோ ஒண்ணு அத்தோட கூட நுழையறான் அப்படின்னு தானே வச்சுக்கிறோம் அப்படின்னு பூர்வபக்ஷமேட அப்பொழுது சொல்றார், கிடையாது. இதே கட்டத்துல பரமாத்மாவே எப்படி பேசப்பட்டிருக்கான் அப்படின்னா, அவன் ஹிருதய குகைக்குள்ளே நுழைந்தவனாகவே பேசப்படுகின்றான். சரி, அப்போ ஒரு கேள்வி வருது, இங்க கர்ம பலனை அனுபவிப்பதற்காக இருவரும் நுழைகின்றார்கள் அப்படின்னு இருக்கே, கர்ம பலனை குடிப்பதற்காக. அப்ப பரமாத்மாவை எப்படி சொல்ல முடியும் கர்ம பலனை அனுபவிக்கிறதா குடிக்கிறான் அப்படின்றது எப்படி சொல்ல முடியும் என்றால், அங்கதான் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள், ஒருத்தன் குடிக்கின்றான் கர்ம பலத்தை, மற்றவன் குடிப்பிக்கின்றான். ரெண்டு பேரையும் கர்த்தா அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தன் சாப்பிடுறான், அவன் அந்த உண்ணுதல் அப்படின்ற செயலை செய்யறான் அப்படின்னு சொல்லலாம். மற்றவன் அவனை தூண்டுறான் சாப்பிடும்படியாக, அவனையும் சொல்றான், இவனும் சாப்பிடுறான் அப்படின்னு தாராளமா சொல்லலாம். அப்படின்னு இதுக்குதான் பிரயோஜக கர்த்தா அப்படின்னு சொல்லுவார்கள். சற்று நம்ம சாப்பிடுறான் அப்படின்னு உடனே எவன் உண்மையாவே சாப்பிடுறானோ அவனைதான் தோணும், அவனை பத்தி தான் தோணும். ஆனா எவன் தூண்டுறானோ அவனிடத்துலயும் ஒருவாறு கொண்டு போய் சேர்க்கலாம். இதான் பிரயோஜக கர்த்திருவம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆகினால இங்க அந்த ஹிருதய குகைக்குள்ளே புகக்கூடியவர்கள் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தான். ஆகினால இங்க பரமாத்மாவை பத்தி பேச்சு இருக்கு அப்படின்னு மேல ஸ்தாபிச்சு, அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய கேள்வி வருது, இந்த கட்டத்துல பரமாத்மா பத்தி பேச வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்க நச்சிகேதஸுடைய கதை எப்படி போடுது அப்படின்னா, அனைவரும் கேட்டிருக்கலாம். நச்சிகேதஸ் என்ன பண்ணாருன்னா, நச்சிகேதஸுடைய அப்பா ஔதாலகிஹி அப்படின்றவர், அவர் என்ன பண்ணாருன்னா யாகம் பண்ணார். விஸ்வஜித்துன்னு நினைக்கிற அந்த சர்வஸ்வதானம் பண்ணணும், அதாவது தன்னுடைய உடைமையை எல்லாமே கொடுக்கணும் அந்த யாகத்துல. அப்படிப்பட்ட ஒரு யாகத்தை பண்ணார். அப்பொழுது தளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாட்டை அவர் தானமாக கொடுத்தார். அந்த பிள்ளை நச்சிகேதஸ் பார்த்தான், இந்த மாதிரி ஒரு தளர்ந்த மாட்டை தானமா கொடுத்தாருன்னா இவருக்கு இந்த யாகத்தினுடைய பலனை கிட்ட அதை யாகம் நிறைவேறாது. ஆகையினால
இப்படி கொடுக்கல ஆகாதே, சரி என்னையாவது தானம் கொடுத்து இந்த யாகத்தினுடைய பயனை தந்தையானவர் அடையட்டுமே அப்படின்றதுனால இவன் என்ன பண்ணானா, என்ன யாருக்கு கொடுக்க போறீங்கோ, என்ன யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தான் தகப்பனாரு. தகப்பனாருக்கு கோபம் வந்துடுது. மிருத்யவே ததாமி அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய மிருத்யுவுக்கு கொடுத்துட்டான் அண்ண அப்படின்னு சொன்ன உடனே அவர் நல்ல தபஸ்வியா இருந்திருக்காரு. அவருடைய வாக்கு சத்திய வாக்காகி இவன் யமலோகத்துக்கே போயிட்டான், மிருத்யு லோகத்துக்கே போயிட்டான். ஆனால் போன அந்த சமயத்துல மிருத்யு தேவதை அந்த ஊர்லயே இல்ல. 3 ராத்திரிகள் கழிச்சுதான் வந்தான். இவன் 3 ராத்திரி சாப்பிடாமலே அந்த நுழைவாயிலே இருந்தான் இந்த நச்சிகேதஸ் குழந்தை. யமதர்மராஜன் மறுபடியும் அவன் ஊருக்கு வந்து பார்க்கலாம். 3 ராத்திரி சாப்பிடாம இருந்தையா, ஐயோ அதிதி சத்காரத்தை நான் இப்படி நான் தவிர விட்டுட்டேனே, உன்னிடத்துல அபச்சாரப்பட்டுட்டேனே அப்படின்னு அவன் பதறி அவன் சொல்றான், என்ன நீ 3 வரங்கள் கேளு அப்படின்னு நச்சிகேதஸ் சொல்றான் யமதர்மராஜன். அதுக்குதான் இந்த குழந்தை முதல் வரம் என்ன கேட்டது அப்படின்னா, என்னுடைய பிதாவுக்கு சுமனஸ்கத்துவம் ஏற்படட்டும், நல்ல மனசு, சாந்தி பொருந்தின மனசு. என்ன சாந்தி பொருந்தின மனசு அப்படின்னா, முதல்ல அவர் வருத்தப்படக்கூடாது. என் பையன் என்ன ஆனா, நானே கோபத்தை அனுஷ்டேன் அவனை யமலோகத்துக்கு, என் பையன் என்ன ஆனா அப்படின்னா அந்த வருத்தமானது அவருக்கு தீரணும் அப்படின்னும், அதே போல அவருக்கு என் மேல அமன்யு, அதாவது அவருக்கு மன்னியும் இருக்கும், கோபம் இருக்கும், அந்த கோபம் தொலைய வேண்டும் அப்படின்னு முதல் வரம் இதை பிரார்த்திச்சான். அப்ப 2வது வரமா என்ன கேட்டான் அப்படின்னா, ஸ்வர்கியம் அக்னிம் அத்தியேஷி அப்படின்றான். ஸ்வர்க்கத்துக்கு, அதாவது ஸ்வர்க்கம்னா இங்க மோக்ஷம் அப்படின்னு அர்த்தம். மோக்ஷ சாதனமாக ஒரு அக்னியானது சொல்லப்படுறது, அந்த உபாசனம் பண்ண வேண்டிய அக்னி, அதை பத்தி எனக்கு சொல்லி கூட அப்படின்னு 2வது வரம் கேட்டான். இந்த மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய ஒரு அக்னியை பத்தி கேட்டான். அதுக்கப்புறம் 3வது வரத்தை கேட்கறதுக்கு முன்னாடி யமதர்மராஜனுக்கே ஒரு பிரீத்தி குழந்தையே நீ இவ்வளவு நல்ல சமத்தா கேள்வி கேட்கறியே, உனக்கு நானே தனியா ஒரு வரத்தை கொடுக்குறேன். அதாவது என்ன வரம் அப்படின்னா, நீ கேட்டு வர வேண்டிய வரம் அப்படின்றது இல்லை, நானே உனக்கு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, நீ இந்த ஸ்வர்கியம் அக்னியும் அத்தியேஷி அப்படின்னு கேட்டு இல்லையா, இந்த மோட்சத்துக்கு சாதனமான அக்னியை பத்தி சொல்லு அப்படின்னு. அதை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த அக்னிக்கு நாச்சிகேதா அக்னி அப்படின்ற பேரானது, உன்னை கொண்டே இந்த அக்னியானது லோகத்திலே விளங்கட்டும் அப்படின்ற வரத்தை தானே கொடுத்தான். உன்னுடைய பேர்லயே இந்த அக்னியானது போற்றப்படும் அப்படின்னு அந்த வரத்தை தானே கொடுத்தான். அப்புறம் இந்த குழந்தை இப்போ நச்சிகேதஸ் அவன் 3வது வரம் கேட்கணும் இல்லையா, அவன் 3வது வரம் கேட்கறான். ஏவம் பிரேத்தே விசிகித்சா மனுஷே அஸ்தித்யேகே நாயம் அஸ்திதிசைக்கே அப்படின்னு ஏதத் வித்யா அனுசிஷ்டஸ்வயாகம் வராணாமேஷ திருத்தீயம் வரம் அப்படின்னு வராணாமேஷ திருத்தீயம் வரம் அப்படின்னு இந்த 3 வரங்களுக்குள்ள இதான் கடைசி வரமானது. ஏதத் வித்யா அனுசிஷ்டஸ்வயாகம், இதை நான் அறியணும்னு ஆசைப்படுறேன், உன்னால நான் உபதேசம் பண்ண தகுந்தவனாக இருக்கின்றேன். என்ன வரம் அப்படின்றவன் கேட்கறான்னா, ஏயம் பிரேத்தே விசிகித்சா மனுஷே அஸ்தித்யேகே நாயம் அஸ்தி இதிசையேகே. பிரேத்தஸ் கிடக்கிறது, பிரேத்தஸ் கிடக்கும் பொழுது அதுல ஒரு விசிகித்சா ஏற்படுறது. ஏயம் பிரேத்தே விசிகித்சா மனுஷே, மனுஷனானவன் பிரேத்தனாக ஆயிட்டான். அப்பொழுது விசிகித்சா ஒரு சந்தேகம் ஏற்படுறது. சில பேர் இருக்கின்றார்கள், சில பேர் இல்லைன்றார்கள், அதுதான் எனக்கு சந்தேகம், அதை தீர்த்து கூட. ஏதத் வித்யாம், இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு உடனே இங்கதான் எம்பெருமானார் இப்ப கேட்கிறார். சரி, இந்த குழந்தை எதை பத்தி கேட்கறான்? இப்போ இந்த பூர்வபக்ஷி என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த குழந்தை என்ன கேட்கறான் அப்படின்னா, வெறும் ஜீவாத்மாவை பத்தி மட்டும்தான் கேட்கறான். நீங்க இந்த கட்டோபனிஷத்து பரமாத்மா பத்தி பேசுறது அப்படின்னு சொல்றீங்களே, இங்க பரமாத்மா பத்தி சம்பந்தமே கிடையாது, பிரஸ்தாவமே கிடையாது. ஏன்னா அந்த நச்சிகேதஸ் கேட்கிற 3வது வரமே என்னதுன்னா, ஜீவாத்மா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் கேட்கறான். ஏன் கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா, பிரேத்தே மனுஷே, மனுஷன் இறந்து விட்டான். சில பேர் அஸ்தின்னு சொல்றார்கள், சில பேர் நாஸ்தின்னு சொல்றார்கள். எனக்கு என்னன்னு புரியலையே, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றான். பூர்வபக்ஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, இது என்ன கேள்வி? இறந்த பிறகு சில பேர் என்ன சொல்றாருன்னா, ஆத்மான்லாம் ஒண்ணு கிடையாது, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், உடம்பை எரிச்சாச்சுன்னா அடி புதைச்சாச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சில பேர் சொல்றார்கள். சில பேர் கிடையாது, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அது அந்த லோகத்துக்கு போகும், இப்படிலாம் சில பேர் சொல்றார்கள். இது ரெண்டுத்துக்குள்ள எது சரி, என்னது, இந்த சந்தேகத்தை தெளிவிக்கணுமே அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி. ஆகையினால இங்க யாரை பத்தி கேள்வி? ஜீவாத்மா பத்தி தான் கேள்வி அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்ல, அதுக்காக எம்பெருமானார் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இந்த கேள்வி இவன் கேட்கவே மாட்டான். ஏன்னா இவனுக்கு நல்லாகவே தெரியும் ஜீவாத்மான்றது உடம்ப காட்டிலும் தனித்து ஒரு தத்துவம் இருக்கு அப்படின்னு. எப்படி தெரியும்? இவனுடைய முதல் வரத்தை பார்க்கணும். இவன் முதல் வரம் என்ன? நான் என்னுடைய பிதாவுடைய கோபத்துக்கு ஆளாகி நான் இங்க வந்துட்டேன், என்னுடைய பிதாவுடைய கோபத்துக்கு ஆளாகினேன் என்றால் எனக்கு பாவம்ன்றது சேரும், அந்த கோபம் போக வேண்டும் அப்படின்றதுனால என்னுடைய முதல் வரமே
ஆக அங்கேயே தெரிஞ்சு போயிருது இவன் வந்து இந்த புண்ணியம் பாப்பம் அப்படின்றதெல்லாம் நம்புறான். அப்போ உடம்ப காட்டிலும் ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்கு. மரணத்துக்கு பிறகு புண்ணிய பாபத்துக்கு சேர நமக்கு வாழ்வானது ஏற்படும் அப்படின்றதெல்லாம் அவன் நம்பிக்கை வச்சிருக்கான். அப்படி இருக்கிறவன் வந்து அதான் ஆஸ்திக அக்ரேசரா நச்சிகேதா அப்படின்னு எம்பெருமானவன் சாதிக்கிறார். அதனால இவன் ஆஸ்திக அக்ரேசரனா இருக்கான், இவனுக்கு தெரியறது ஜீவாத்மான்னு தனியா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. அதனால அதை பத்தியே கேள்வி கிடையாது. சரி, இங்க என்ன கேள்வி அப்படின்னா, ஏஎம் பிரேத்தே விசிகித்சா மனுஷி அப்படின்றது இல்லையா, மனுஷனானவன் பிரேத்தனாக ஆன பிறகு அப்படின்னா பொதுவா என்ன தெரியுது அப்படின்னா, பிரேத்தஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், இறந்த பிறகு அந்த செத்த உடம்பு இருக்கு இல்லையா, அதான் பிரேத்தஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இறப்பு அப்படின்னால என்ன நினைச்சுட்டு இருக்கோம், மரணம் அப்படின்னாலே இந்த உடம்பு விட்டு உயிர் பிரியறது இல்லையா, அது ஒரு மரணம். ஆனா இறப்பு அப்படின்றது மோட்சத்தையும் குறிக்கும். பிரேத்தே அப்படின்னா இங்க வந்து மோக்ஷம் பிராப்தே அப்படின்னு அர்த்தம், மோட்சத்தை அடைந்த பிறகு அப்படின்னு அர்த்தம். ஆழ்வாரே கூட 4ஆம் பத்து ஆரம்பத்துல இருகள் இறப்பென்னும் ஞானிக்கும் அப்பயனில்லையேல் அப்படின்னு கைவல்ய மோட்சத்தை பத்தி ஆழ்வார் அருளி செய்யும் பொழுது, இறப்பையே இருகலையே இறப்பாக சில பேர் எண்ணுகிறார்கள். இரகல்னா சங்கோச்சம். அது கைவல்ய மோட்சம்ன்றது சிற்றின்பம், ரொம்ப குறுகின இன்பம். அதையே இறப்பு என்று சில பேர் எண்ணுகிறார்கள். அதுவே மோக்ஷம். ஆக இறப்பு அப்படின்னா மோட்சம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதே போலதான் இங்கேயும் பிரேதா அப்படின்னா மோட்சத்தை அடைந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த நச்சிகேதஸ் என்ன கேட்கறான் அப்படின்னா, மோட்சத்தை அடைந்தவனை பத்தி சில பேருக்கு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம் அப்படின்னா, மோட்சம்னா என்ன அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கு. சில பேர் என்ன சொல்றார்கள் அப்படின்னா, மோட்சமா நான் அப்படின்றதே தத்துவமே இருக்காது, அதுதான் மோட்சம் அப்படின்னு சில பேர் சொல்றார்கள். சில பேர் என்ன சொல்றார்கள் அப்படின்னா, ஞானம் அப்படின்றது மட்டும் இருக்கும் அப்படின்றதான் மோட்சம் அப்படின்னு சில பேர் சொல்றார்கள். சில பேர் என்ன சொல்றார்கள்னா, ஜீவாத்மா பரமாத்மா தனியா எதுவுமே கிடையாது, பிரம்மம் அப்படின்றது ஒண்ணுதான், அதுல உபாதி அப்படின்னு சொல்லுவார்கள். கடல் இருக்கு, கடல் ஒரே ஒரு தத்துவம் தானே கடல் அப்படின்றது. அந்த கடல்ல அங்கங்க சில சில பாத்திரங்களை வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோமே, இந்த பாத்திரத்துக்குள்ள கண்டெய்ன்டா இன்னும் ஒரு ஜலம் தனியா தெரிய வரும் இல்லையா, அது போலதான் பிரம்மம் கடலாக இருக்கு, அங்கங்க உடம்பு இருக்கு இல்லையா, இதுதான் பாத்திரத்தை போல. இப்போ இந்த உடம்புக்குள்ள பிரம்மம் வந்து கண்டெய்ன்டா இருக்கு, அதுதான் ஜீவாத்மா. ஆகையினால இந்த உடம்பு போயிருதுன்னா பிரம்மம் ஜீவாத்மா தனியா ஒண்ணும் கிடையாது இல்லையா, கலந்துடுமே. இந்த பாத்திரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஜலமானது மற்ற ஜலத்தோட கலந்துடும் இல்லையா, அதே போலதான் அப்படின்னு சில பேர் சொல்றார்கள். இது என்னது மோட்சம்னா என்னது அப்படின்னு கேள்வி வர, அங்கதான் எம்பெருமானார் தன்னுடைய சித்தாந்தத்தை தெரிவிக்கிறார். வேதாந்தத்துல சொல்லப்படுற மோட்சம் என்ன அப்படின்னா, ஜீவாத்மா தனி பரமாத்மா தனி. மோட்சம்ன்றது இந்த உடம்பை துறந்த பிறகு, பிரகிருதி மண்டலத்தை துறந்த பிறகு ஜீவாத்மா பரமாத்மாவை கிட்டி அவனை அனுபவிக்கிறதுன்றதுதான் மோட்சம் அப்படின்னு எம்பெருமானார் இந்த ஆத்திராதிகரணம் அப்படின்ற இந்த இடத்துல மோட்சம்னா என்ன அப்படின்றத காட்டுறார். கைங்கரியம் அப்படின்லாம் சொல்லல, ஏன்னா வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் கைங்கரியம் அப்படின்றதுலாம் வராது, பிரம்மத்தினுடைய அனுபவம் அப்படின்ற வரைக்கும் நின்றுடும். அதுக்கப்புறம் கைங்கரியம்ன்றது வந்து ரகசிய திரையத்தை கொண்டு சம்பிரதாயத்துல பார்க்கும்பொழுது தான் கைங்கரியம் அப்படின்ற புருஷார்த்தம் நமக்கு தெரிய வரும். ஆக இந்த அத்திரதிகரணம்ன்றதுல என்ன சந்தேகம் இருக்கு, இந்த கட்டோபனிஷத்துல ஜீவாத்மா சொல்லப்படுறானா இல்லாட்டி பரமாத்மா சொல்லப்படுறானா அப்படின்னு கேள்வி வர, ஜீவாத்மா தான் அப்படின்னு. அதுல முதல் காரணம் என்ன, ஜீவாத்மா தான் சொல்லப்படுறான் அப்படின்றது, எவனுக்கு பிராமணனும் க்ஷத்திரியனும் சாப்பாடு அப்படின்னு இருக்கு, யாருக்கு, இப்ப மனிதனுக்கு மனிதன் தானே சாப்பாடாக இருப்பான், போகியமாக இருப்பான் அப்படின்ற ஒரு அர்த்தம் தோன்றதுனால பூர்வபக்ஷி என்ன சொன்னான் அப்படின்னா, இங்க ஜீவாத்மா தான் பேசப்படுறான். அதுக்கு சித்தாந்தியோட பதில் என்னவாக இருந்தது, இங்க மிருத்யு தேவத்தை உபசேச்சனம்னு சொல்லப்படுறானே, அதனால இங்க போக்கியமாக உண்ணுதல் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. உண்ணுதல் அப்படின்னா இங்க சம்ஹாரம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். ஆக பகவான் விஷ்ணு தான் சொல்லப்படுறான் அப்படின்னும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் சந்தேகம் வந்தது, இல்லையே கர்ம பலனை அனுபவிப்பதற்காக அதை குடிப்பதற்காக ஹிருதய குகைக்குள்ளே நுழைந்தார்கள் இருக்கு, அப்போ பரமாத்மான்னு சொல்ல முடியாது, ஜீவாத்மாவோட சேர்ந்து பிராணனோ இல்லாட்டி மனசோ இல்லாட்டி புத்தியோ ஏதோ ஒண்ணு கூட நுழைஞ்சது அப்படின்னு தானே கொள்ள முடியும், பரமாத்மா பிரஸ்தாவம் கிடையாது அப்படின்னு வர, கிடையாது. இதே உபனிஷத்திலேயே பரமாத்மாவை குறித்தே அவன் குகையில நுழைந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த உபனிஷத்து. அதனால கர்ம பலத்தை குடிக்கிறான் அப்படின்னு பொழுது எப்படி வச்சுக்கணும்னா, ஜீவாத்மா நேர குடிக்கிறான், பரமாத்மா குடிப்பிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியில என்ன கேள்வி எழுந்ததுன்னா, இங்க இந்த உடம்பு இந்த இறப்புக்கு பிறகு ஆத்மா இருக்கா இல்லையா அப்படின்னு ஆத்மா பத்தி தானே கேள்வி அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ, அதை பத்தி கேள்வி கிடையாது, நச்சிகேதஸுக்கு ஏற்கவே தெரியும் ஜீவாத்மா தனியா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. இந்த கேள்வி எல்லாம் மோட்சத்தை பத்தி, மோட்சம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னு
மோட்சம்ன்றது கடைசியில பரமாத்மாவுடைய அனுபவம் அப்படின்றதுனால பரமாத்மா பத்தின பிரஸ்தாவம் தான் இந்த கட்டோபனிஷத்துல இருக்கு அப்படின்னு இங்க 2வது அதிகரணம் அத்திர அதிகரணம் அப்படின்றதுல சொன்னார். இதே கட்டோபனிஷத்து தான் 3வது பாதம் பிரமிதாதிகரணம் அப்படின்ற இந்த 3வது பாதத்தில் இருக்கக்கூடிய அதிகரணம் அதுலயும் வரும். அதே போல 4வது பாதம் அதுல முதல் அதிகரணமே ஆனுமானிக அதிகரணம் அப்படின்ற இடத்துலயும் இந்த கட்டோபனிஷத்து தான் விசாரிக்கப்படும். ஆக இப்பொழுது இந்த அத்திரதிகரணத்தை பார்த்தோம் ஆயிற்று. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.